பங்காரி, என்னப்பா திடுதிப்புன்னு வாசல வந்து நிக்கிற? விருபாட்ச சாஸ்திரிகளை சுட்டதுக்காக உன்னை போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டு போய் ஜெயில வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் பழைய கதை, இப்ப விட்டுட்டாங்க. இப்ப சாஸ்திரியா நான் பார்க்கணும். சாஸ்திரி ஐயா வீட்டுல இல்லப்பா. மறுபடியும் உனக்கு எதுக்கு சாஸ்திரிகள் ஐயா சகவாசம்? அவர் எப்ப வருவாரு? அவர் வெளியே போனா எங்க போனாரு, எப்ப வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. நீ சாஸ்திரிகளை பார்க்க வந்த காரணம் என்ன, அத சொல்லு முதல்ல. நான் இப்ப வந்தது உங்க சாஸ்திரிய கொல்றதுக்கு. பாவம், ஏதோ ஒரு பாவம் அந்த சாஸ்திரிகளை துரத்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் மூளையெல்லாம் குழம்பி போய் அவர் பாட்டுக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரை கொன்னுட்டு நீ ஏன்பா பாவத்தை சம்பாதிச்சுக்கணும்? என்ன ஆனாலும் சரி, நான் சாஸ்திரியை கொன்னே ஆகணும். உனக்கு மூளை குழம்பிடுச்சு. யாரு சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல, தெரியும். அது இருக்கட்டும், அந்த விக்கிரகம் எங்க இருக்கு அதை சொல்லு. என்ன தேசிகரே, உங்களுக்கு அது மேல ஆசையா? எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொன்னீங்க. நமக்கு அந்த ஸ்ரீசக்கரம் கிடைக்கணும்னா அந்த விக்கிரகம் தான் நமக்கு வழிகாட்டும். அதுக்காக தான்ப்பா கேட்கிறேன். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது தேசிகரே, என்ன பண்றதுன்னு தெரியல. மல்லியும் சுந்தரியம்மான்னு அந்த விக்கிரகத்தை பத்திரமா வச்சிருந்தா, ஆனா இப்ப காணாம போச்சு. என்ன, விக்கிரகம் காணாம போச்சா? என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? நம்ம எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுறதுக்கு அந்த விக்கிரகம் மட்டும்தான் இருந்தது. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விக்கிரகம் அது. இதுவரைக்கும் தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தது. இப்பதான் மல்லி கைக்கு கிடைச்சது. அப்பேற்பட்ட புனிதமான அந்த விக்கிரகம் காணாம போச்சா? ஆமா தேசிகரே, எல்லாரும் அதைத்தான் தேடிட்டு இருக்காங்க. விருப்பாட்ச சாஸ்திரி, மாரியப்பன், நாங்க, ஜக்கி, பஞ்சாட்சரி எல்லாரும் அதைத்தான் தேடிட்டு இருக்கோம். இப்போ மல்லி எங்க இருக்கா? வீட்டுல தான் இருப்பா. அவளையும் மாரியப்பன் புடிச்சு வச்சுட்டான். அவங்க வீட்டுல வந்து கூட்டிட்டு போனாங்க. இப்ப நீ ஒரு காரியம் பண்ணு. அந்த சாஸ்திரிகள் வரத்துக்குள்ள நீ போய் மல்லி எங்க கூட்டிட்டு வந்துரு. அந்த விக்கிரகத்தை பத்தி நானும் விசாரிக்கிறேன். நேரத்தை வீணாக்காத, சீக்கிரம் ஓடு. நல்ல வேளை, உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். நீங்களே நேர்ல வந்துட்டீங்க. உங்களை தேடி உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். சரி விடு, இப்ப இந்த இடத்துல பாத்துட்டோம்ல. இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் முக்கியமான காரியம் எல்லாம் செய்யணும். உடனே கிளம்புங்க. ஆனா அந்த முக்கியமான வேலை எல்லாம் செய்யணும்னா சுந்தரி அம்மா எங்க கூட இல்லையே, என்ன பண்றது? அந்த அம்மனோட லீலையே இப்படித்தான். இத பாருமா. பங்காரி இந்த பெட்டி எடுத்துக்கிட்டு விருப்பாட்ச சாஸ்திரிகள் வீட்டுக்கு வந்திருந்தான். இவன் இன்னும் அந்த பழைய பகையை மறக்கவே இல்லை. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நீ முதல்ல கிளம்பி போய் மல்லியை கூட்டிட்டு வான்னு நான் தான் இவன் அனுப்பி வச்சேன். இந்த அட்டை பெட்டிய அங்கேயே விட்டுட்டு உன்னை தேடி இவன் கிளம்பி வந்துட்டான். எனக்கு சந்தேகம் வந்து இந்த பெட்டியை திறந்து பார்த்தேன். பார்த்தா அம்மனோட விக்கிரகம் உன் சுந்தரியம்மா உள்ள இருந்தா. அப்பா, இப்ப என் அம்மாவே கிடைச்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இனியும் தாமதப்படுத்த மாட்டேன். நான் போயிட்டு வரேன். நானும் அதையே தாமா சொல்றேன். உடனே கிளம்புங்க. அந்த மகமாயி உங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க. இந்த லட்சியத்துல நீங்க ஜெயிச்சீங்கன்னா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்.
நீங்க 2 பேருமா? ஆமா, நாங்க 2 பேரும் தான். இவனை தெரியும்ல, இவன் தான் பஞ்சாட்சரி. அப்புறம் நான் இந்த ஜகத்துக்கே தாதா ஜக்கி. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா? நாங்க எதுக்குடா தப்பிச்சு வரணும்? மாரியப்பனே எங்க 2 பேரையும் மரியாதையோட அனுப்பி வச்சிருக்கான். உங்க 2 பேரையும் விட்ட அந்த போலீஸ்காரன் எங்களை விட மாட்டானா என்ன? எங்களுக்கு தேவையான விக்கிரகம் அந்த இடத்துல இல்லங்கும் போது நாங்க எதுக்காக அங்க இருக்கணும்? அதான் நாங்களும் வெளியே வந்துட்டோம். ஐயோ மாரியப்பன் சார், திருட்டு பசங்க மறுபடியும் நம்ம கண்ணுல மண்ணை தூவி விட்டு ஓட்டாங்கயா. வாயா போய் தள்ளலாம். வாயா வாயா வாயா. பல 1000 வருஷ கணக்கா அந்த புதையல் சிவலிங்கத்துக்கு அடியில பத்திரமா இருக்கு. நமக்காக அந்த புதையலை அடையணும்னா நான் ரொம்ப முக்கியம். நான் கருட மந்திரத்தை சொன்னா மட்டும்தான் அந்த சர்ப்பங்கள் விலகி போகும். அப்பதான் புதையல் நமக்கு கிடைக்கும். உங்க கருட மந்திரம் மட்டும் இருந்தா பத்தாது. எங்க வம்சத்துல இருந்து வந்தவங்க அந்த கதவை திறக்கிறது தான் முக்கியம். இந்த கோவிலுக்கு இடத்த கொடுத்து கோவிலை கட்டினது எங்க வம்சம். நான் வந்து அந்த தாப்பாளை தொட்டு கதவை திறந்து விட்டாதான் அந்த புதையல் கிடைக்கும். அப்படி பார்த்தா இந்த புதையலுக்கு நம்ம 2 பேருமே ரொம்ப முக்கியம். அந்த ஏழை குருசாமி இல்ல. அந்த குருசாமி இல்லைனாலும் நம்ம 2 பேரும் கை கோத்தா புதையல் நமக்கு தான். அந்த புதையல் சேர வேண்டியது குருசாமிக்கும் தட்சிணநாத கோவிலுக்கும் தான். அது மேல நமக்கு எந்த உரிமையும் இல்ல. உரிமையை நாம தான் எடுத்துக்கணும். சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பறிச்சுக்கிறோம். உரிமையை பறிச்சுக்க தெரியாதா என்ன? எப்படி இருந்தாலும் இந்த ரகசியம் 4 தலைக்கு மட்டும்தான் தெரியும். 4 தலைக்கா? ஒன்னு நீங்க, இன்னொன்னு நானு, 3வது அந்த குரு, 4வது தலையாரு. சிவன். லிங்க உருவத்தில் இருக்கிற ஈஸ்வரன். தட்சிணநாத சுவாமிய சொல்றேன். ஸ்ரீசக்கரம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மண்டலம் போட்டு பார்த்தப்போ அதுல ஒரு விக்கிரகம் தெரிஞ்சுது. உற்சவம் நடக்கிற நேரத்துல மல்லி அதை கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாலாம். அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல இருக்குன்னு கேள்வி கேட்டப்போ அது என் வீட்டுல இருக்குன்னு உத்தரவு வந்தது. தேவிகா, அப்பா